பாஸ்ட் 2 டேஸா வீடியோ போடல. ஒரே ஷாப்பிங் டிராவலிங்னு டைம் போயிடுச்சு. டிராவலிங்கா இப்போ எங்கடா போற அப்படின்னா எங்கேயும் இல்லை, எப்பவும் போற அதே ஏற்காடுக்கு தான். என்னோட பிறந்த நாளுக்காக ஒரு சின்ன ட்ரிப். இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ கூட என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன். இந்த ட்ரிப்புக்கான விஷயங்களை பேக் பண்ணது எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் டே வீடியோ போடல. அடுத்த நாள் காலை நான் ரெடி ஆயிட்டு இருக்கும்போது சுஷ்மா ஒரே க்ளோத்ஸா வாங்கி இந்த பர்த்டே கிஃப்ட்னு கொடுத்தா. அதுல ஒண்ணுதான் அது டர்காய்ஸ் ப்ளூ ஓவர் சைஸ் டிஷர்ட். இதையே முன்னாடியே கொடுத்துட்டேன்னா ஒரு சைஸ் பத்தலனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கல. அதனால தான் ஸ்மார்ட்டா சீக்கிரம் கொடுத்துட்டா. நான் போட்டு ஃபிட் செக் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மெரூன் ஷர்ட் தான் என்னோட ஃபேவரட். செமையா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இது தவிர இன்னும் ஃபியூ டிஷர்ட்ஸ் அண்ட் ட்ராக் பேண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா. பட் அதெல்லாம் போட்டு பார்க்க எனக்கு டைம் இல்லை. இன்னைக்கு மார்னிங் என் கசினோட வெட்டிங் இருக்கு. அதை அட்டன் பண்ணிட்டு நான் அப்படியே ஏற்காடு கெஸ்ட் ஆகிறேன். சுஷ்மாவையும் விக்ரமையும் கைட்டு விட்டு நானே என் மாம்ஸ் போய் வெட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவங்க ரெடி ஆகிறதுக்கு பல யுகங்கள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணா அந்த கப்பலுக்கே குழந்தை பிறந்துடும். இதெல்லாம் கல்யாண பசங்களோட கஷ்டம். மற்றவங்கலாம் புரியாது. அங்கேருந்து ஹைவே டச் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த விக்ரமும் குல்ஃபியும் மட்டை. ஆனால் நான் கூட சின்ன வயசுல இப்படி தான் இருந்தேன். கார்ல போனாலே வாந்தி வருன்றனால கார்ல ஏறின உடனே தூங்கிடுவேன். அப்படியே கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணிட்டு மதியம் உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்தணும். வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்ததுனால அங்கேயே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. விக்ரம்க்கு ஹெல்தியா ராகி கஞ்சி பண்ணி கொண்டு வந்தா. அவன் அதெல்லாம் சாப்பிடாம எங்களோட தக்காளி சாதத்தையும் சப்பாத்தியும் பிடிங்கி தின்னுக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த குல்ஃபியை பாருங்க, அவளோட சாப்பாடை சூப்பரா சாப்பிட்டு அந்த பவுல நக்கி கிளீன் பண்ணிட்டு குட் காலா கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டா. ஆனா அவளோட பிரச்சனை என்னன்னா கார்ல ஏறின உடனே இந்த விண்டோ திறந்து விட்டணும். இல்லைன்னா அப்படியே சோக ஃபேஸ் வச்சுக்கிட்டே ஃபுல்லா டிராவல் பண்ணுவா. அப்படியே ஈவினிங் ஒரு இடத்துல நிறுத்தி மனமான ஒரு பிளாக் காஃபியை போட்டாச்சு. இந்த மாதிரி ட்ரிப்புன்னு வந்தாலே கார் ஓட்டும் போது வாயில ஏதாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. உங்களுக்குலாமா அப்படியா இல்லை நான் மட்டும் தான் அப்படிதான் தெரியல. அப்படியே நாங்கள் ஏற்காடு ரீச் ஆகவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டு நான் முதல் வேலையா சாப்பிட போயிட்டேன். ஏன்னா எனக்கும் பசிக்கும் இல்ல. அவ்வளவுதான் கைஸ், கார்லயே இருந்தாலும் டே ஒரு மாதிரி கலகலன்னு போச்சு. நீங்களும் ஒரு மாதிரி ஜாலியா இருங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம்.